தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி விசாரணை நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு என்று சொல்லி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அவர் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக கூட உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை என்பது போனது. பிறகு தேர்தலுக்காக என்கிற ஒரு சூழலில் அவருக்கான ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டது. தேர்தல் முடிந்து அதற்கு அடுத்த நாளே அவர் மீண்டும் சரணடைய வேண்டிய ஒரு சூழலில் சரணடைந்தார். இந்த நிலையிலே விசாரணை நீதிமன்றம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபான கொள்கை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக விரிவான தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக டெல்லி செய்தியாளர் பால்முருகன் இருக்கிறார். பேசலாம். பால்முருகன், நீங்க உங்களுடைய தகவலை பகிர்ந்துக்கலாம். அதாவது டெல்லி மது கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களாக சிறையில் இருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த விசாரணை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நேற்று மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் வெக்கேஷன் நீதிபதி நியாய் பிந்து முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இன்றும் வாதம் 2வது நாளாக தொடர்ந்தது. இன்று பிற்பகல் வாதங்கள் முடிந்ததை தொடர்ந்து தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. சற்று முன்பாக இந்த வழக்கில் தீர்ப்பை தற்போது நீதிபதி பிந்து வெளியிட்டிருக்கிறார். அப்போதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த வழக்கில் இருந்து ஜாமீன் வழங்குவதாக அறிவித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறையானது ஜாமீன் வழங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. குறிப்பாக தேர்தல் நேரத்தில் உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது தவறான நடைமுறை என்ற வாதத்தை நீதிபதிகள் முன்பாக அமலாக்கத்துறை முன்வைத்தது. ஆனால் நீதிமன்றம் அதனை நிராகரித்து தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. 3 மாதங்களாக சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்போது விசாரணை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர் ஜாமீன் கோரி டெல்லி உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் நாடிய போதும் கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டுமே உச்ச நீதிமன்றமானது இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. அதன் பிறகு தொடர் ஜாமீனுக்காக கீழ் நீதிமன்றத்தை அணுகுமாறும் உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் அவர் விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்து இன்று அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. சரவணன், விரிவான தகவலுக்கு நன்றி பால்முருகன்.